வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி ஒரு தோசைக்கல்ல வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பூண்டு ஒரு 20 பல் எடுத்துக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு மிளகாப்பொடி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 வாழைக்காய்க்கு நான் செஞ்சுருக்கேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி அங்கே தனியாக கொதிக்க வச்சுக்கோங்க. ரவுண்டாக கட் பண்ணி வாழைக்காயை நீங்கள் அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. முழுசாக வேகக்கூடாது, ஒரு அரை பங்கு வேந்தால் போதும். அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே மிக்சியில் நம்ம போட்டு வச்சதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம். அரைக்கும் போதும் கொஞ்சம் நீங்கள் உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. வாழைக்காய்க்கு அந்த உப்பே போதும். இது பார்த்திங்கன்னா கொதித்து வரட்டும். ஒரு கொதித்தோடனே நம்ம இறக்கிடலாம். 2 நிமிஷம் தான் ஆகும். இதுக்கு ரொம்ப குழைய வேக விட்டாலும் தவா ஃப்ரை பண்ணும்போது நமக்கு உடஞ்சி வரும். இப்படி வச்சிங்கன்னா போதும். இப்போ பார்த்தா தெரியும், லைட்டாக அமுங்குற மாதிரி இருக்கணும். அவ்வளோதாங்க. போட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. தனியாக வச்சு எடுத்துக்கிட்டு தோசைக்கல் நம்ம அடுப்பில் வச்சுட்டு இதை தனியாக எடுத்துகிட்டு முதல்ல இதை பிரட்டி வச்சுக்கலாம். இது ஊரெல்லாம் வேண்டாம், நம்ம அப்படியே உடனே இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். இது ஊறணும்னு அவசியம் கிடையாது. இந்த பேஸ்ட்டோட கொஞ்சோடு நம்ம அரிசி மாவு மட்டும் கலந்து பிரட்டி வச்சுக்கலாம். லைட்டாக வேணுன்னா அந்த மிக்ஸி ஜாரை நம்ம லைட்டாக கழுவி அந்த தண்ணியை மட்டும் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி ரொம்ப ட்ரையாக இருக்குது, தண்ணி வேணும் அப்படின்னு நினச்சா அந்த மிக்ஸி ஜாரை கலந்த தண்ணியே இதுக்கு போதும். அந்த மசாலாவை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதில் போட்டுக்கலாம். வேறு எதுவுமே இதுக்கு வேண்டாம். பார்த்திங்கன்னா தெரியும், மசாலா நல்லா ஒட்டுற மாதிரி வச்சுட்டு அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டு நல்லா கட்டிக்கோங்க. அதுக்குள்ளே தோசைக்கல்ல ஒரு இதில் சூடு பண்ணி நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயில் அப்படியே நம்ம அதை எடுத்து வச்சதை அப்படியும் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். நமக்கே தெரியும், கொஞ்சம் நேரத்தில் ஓரம்லாம் அப்படியே கிறிஸ்பி ஆகிட்டு வரும். அந்த நேரம் அப்படியே பிரட்டி போட்டு 2 பக்கமும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு, லெமன் ரைஸுக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு இது ரொம்ப இதாக இருக்கும். நான் இது லெமன் சாதத்துக்கு தான் சைடிஷாக செஞ்சேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வீடியோவை பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டினியூவாக பாருங்கள். நான் லாங் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ஒவ்வொன்றா திருப்பி போட்டுடலாம். இப்போ நல்ல லாஸ்ட் பேட்ச் வரைக்கும் நான் போட்டு எடுத்து முடிச்சிட்டேன். சூப்பரான தவா ஃப்ரை வாழைக்காய் கடை வந்துருச்சு. டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். இப்போ எல்லாமே நம்ம எடுத்து முடிச்சாச்சு. அதான் லாஸ்ட்டு பேட்ச்சு போட்டு எடுத்தாச்சு. கொஞ்சம் நேரத்தில் செஞ்சிடறாங்க. இது ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.